அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேந்து. இந்த வள்ளலாரின் அவதார விழாவிற்கு தலைமையேற்று தலைவர் உட்பட சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா சகோதரி மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வள்ளலார் ஒரு ஆன்மீக நெறியை நமக்கு வகுத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் வேறு ஆன்மீக நெறி இல்லையா அப்படின்னு ஒரு கணம் பார்ப்போம். நிறைய ஆன்மீக மன்றங்கள், நெறிகள், குழுக்கள் எல்லாம் இருக்குது. அவர் சபரிமலை ஐயப்பன் விரதம் இருந்து 48 நாள் எல்லாம் பண்ணுறாங்க. சிலர் பங்குனி மாதம் விரதம் இருப்பாங்க, சிலர் புரட்டாசி மாதம் இருப்பாங்க, சிலர் அறுவடை வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. எல்லா மன்றங்களும் இருக்குது. இருந்தாலும் சமுதாயத்தில் குற்றங்கள் குறையவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நிறைய குற்றங்கள் நடக்குது, தவறுகள் நடக்குது. இப்படி உலகத்தில் தவறுகள் ஏற்படும் பொழுது இறைவனாக பார்த்து சில தெய்வ மனிதர்களை இங்கே அனுப்பி வச்சு நமக்கு நல்வரிப்படுத்துவாங்க. அதான் வழக்கம். அப்படிப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை இருக்குது இல்லைங்களா, அந்த விரதம் என்பது அவர் ஆண்டு முழுவதும், அது ஒரு சில கட்டுப்பாடு மட்டும் தவிர்த்து அப்படி இருந்தார்னு வச்சுங்க, அவர் இறைவனுக்கு சமம். அந்த அளவுக்கு அதில் பக்தி கட்டுப்பாடுகள் இருக்கிறது, ஒரு விரதம் இருக்கிறது. ஆனால் என்னென்னா ஒரு 48 நாள் தான். மீதி தன்னுடைய தவறுகளை மனிதன் திருத்திக் கொள்வதில்லை, மீண்டும் மீண்டும் செய்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த 48 நாள் போனது பயன்படாமல் போயிடும். உதாரணத்துக்கு ஒன்று உண்மையாக நடந்தது. அந்த பையன் பிறமையும் தான் ஒரு போலீஸாக இருந்தார். அந்த 48 நாள் எதையும் தொடமாட்டார், நல்ல விரதம் இருப்பார். போயிட்டு வருவார், போகும்போது இருமுடியில் வருவார், வரும்போது இருமுடியோடு வருவார். இன்னொரு ஊடி என்னென்னா அரவணை பாயாசம், இன்னொன்று அவருக்கு வேண்டிய சரக்கு. இப்போ அப்படி போட்டு என்னாச்சுன்னா அவர் சின்ன வயசில் இறந்துட்டார். 2 குழந்தைங்க. அந்த பொண்ணு கருணை அடிப்படையில் போலீஸ் ஆஃபீஸில் ஒரு ஓஏ வேலை கொடுத்தாங்க. அதை வச்சு அந்த குடும்பத்தை நடத்தியிருக்கு. இப்போது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவர் போன விரதம் எதுக்காக இருந்தார், நம்முடைய தவறு என்ன, அந்த தவறை திருத்துவதற்கு தான் அவர் போனார் சபரிமலைக்கு. அவரு திருத்தலையே. இப்படி தான் நிறைய இடங்கள் நடக்குதுங்க. ஒரு நண்பர் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். காஃபி சாப்பிடுங்க, ஐயோ தொடமாட்டேனார். பச்சை தண்ணி தொடமாட்டேன் அப்படின்னார். என்னென்னு பார்த்தா புரட்டாசினார். ரைட்டு, ஓகே. அப்புறம் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது சகோதரி கேட்டால் வீட்டில் அவர் வர்றாருக்கு, வெளியே கடற்பதி போயிட்டு வந்தார். கையில் கருப்பு கவர் குடிச்சிட்டு வந்தார். அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அவர் அந்த புரட்டாசி 30 நாள் மட்டும்தான் அவ்வளோ விரதமாக இருக்கிறார். 31ஆவது நாள் அவர் மட்டன் கடைக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா 365 நாள் 30 நாள் மட்டும் விரதம், மீதி 330 நாள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது என்னதுன்னா மனிதனுக்கு அந்த தவறுகள் திருந்துவதில்லை. அதுதான் சமுதாயத்தில் குற்றங்கள் நடக்குது. ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம், திடீர்னு காளியம் கோயில் பின்னாடி அவர் செருப்பு இப்படி கழட்டார், இப்படி சாமி கும்பிட்டார், இப்படின்னாரு. அப்புறம் தாட்டி அது போகணுன்னு என்ன அவர் வாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு வர்றாரு. அவரை பறையிறாரு, இவர் திட்டுறாரு, என்னமோ பண்ணுறாரு. அப்போ என்ன நினைக்கிறாரு அவர்னா, அந்த இடத்துல சாமி இருக்குமாமா, இவர் போகும்போது அவருக்கு வரம் கொடுக்குமாமா, மற்ற நேரத்தில் என்ன வேணாலும் பேசிக்கலாம். அப்படி தான் நிறைய பேர் இப்படி இருக்கிறாரு. அல்ல, எல்லா இடத்திலும் எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் ஒரு தன்னுடைய நல்ல எண்ணங்களை மனதில் நினைத்து கொண்டு இருப்பது தான் உண்மையான பக்தி. அதுதான் இதை பார்த்தார் இறைவன். நிறைய 14 சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 14 சித்தர்கள் என்பவர் என்ன, தெய்வத்தை விட மீறினாலும் கூடு விட்டு கூடு வாய்வாங்க, மருத்துவம், சாஸ்திரங்கள், சோதிடம், எல்லா கலைகளும் கட்டுறவங்க. ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க யாருக்கு அந்த கலையை கற்றுக் கொடுக்காம மறைஞ்சிட்டாங்க. அப்போ இறைவன் பார்த்தார், இது சரியில்லை, இவருக்கு வேற ஒரு ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர்னு ஒருத்தர் அனுப்புனார். அவர் 1.25 வரியில் 1330 குறளில் இன்ன வரைக்கும் பேசக்கூடிய அளவுக்கு கருத்துக்களை திணித்து மக்களிடத்தில் பரப்பட்டுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போனார். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இறை தூதர் தான் அவர் திருவள்ளுவர். படித்தோம், நாமளும் படித்து எல்லாம் பண்ணோம். தேர்வுக்கு படித்தாங்க, அது பசங்கள்லாம் படிச்சுட்டே இருக்கிறாங்க. எதுக்காக படிக்கிறேன்னா அதில் ஒரு 10 மார்க் வரும் திருக்குறள், அதுக்காக படிச்சிருப்போம். அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது எந்த குறவாமல் படித்தா அது ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அது சரியாக அப்ளை பண்ணல. நாம் அதை அந்த திருக்குறளை மட்டும் அப்ளை பண்ணாலே போதும், எல்லோரும் எந்த தவறும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய நண்பர்கள் வாழ்க வையகம் ஒரு நண்பரை அனுப்பி வச்சார், வேதாத்திரி மகரிஷி.
அவர் பல கருத்துக்களை சொன்னார், நிறைய ஆராய்ச்சி பண்ணார். ஆராய்ச்சி பண்ணி பல்வேறு கருத்துக்களை மனிதனிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக நிறைய மன்றங்களை, உலக சமுதாய சேவா சங்கம் போன்றவற்றையெல்லாம் ஏற்படுத்தி நிறைய கருத்துக்களை சொன்னார். அவர் ஒரு தடவை ஈரோட்டில் பேசும்போது கடவுளை காணலாம் அப்படின்னு பேசுகிறான்னு சொல்லிவிட்டு நான் இங்கிருந்து போயிருந்த போல் சின்ன வயசு 30 வயசுக்கு முன்னாடி அவர் ஈரோடு இருக்கும்போது பேசினார், என்னமோ சொன்னார், அது இதுனார். கடைசி வரை கடவுளை காட்டவில்லையே நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக சொன்னார், என்ன பண்ணார்னா, உங்கள் கையை எடுங்க, இப்படி எடுங்க, மெதுவாக கொண்டு வந்து வைங்க. ஒன்றும் சத்தம் வருதா? வரல. ஆனால் இப்படி தட்டி சத்தம் வருது. இதே கை தான் 2 கை ஒன்றா இணையுது. மெதுவாக வச்சா சத்தம் வரல, வேகமாக அடிக்கும்போது சத்தம் வருது. என்ன காரணம் அப்படின்னா கையும் மோதுன்னு சிலர் சொன்னாங்க. அப்படியெல்லாம் கை இப்படி மோதி பாருங்க, வராது. அந்த சத்தத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அது மேலே. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வளிமண்டலத்தில் இருக்குது. அந்த ஃபீல்டில் ஒரு பகுதி வந்து நம்ம உடம்பு சுற்றி இருக்குது. அதுக்கு பேர் ஆரா. அது நல்லா தவம் செய்தவர்களுக்கெல்லாம் படத்துலலாம் போட்டிங்கன்னா சுற்றி ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. அது என்ன, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நமக்கு கொஞ்சமாக இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மோதுவது தான் சப்தம். இந்த கையினால இப்படி தட்டி பாருங்க, வராது. இப்படி குமிச்சு தட்டினீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த மேக்னெட்டிக் பவர் ஒன்றோட ஒன்று மோதும் போது ஏற்புடைய சத்தம், அதுதான் இறைவன் அப்படின்னு கடைசியில் அவர் சொன்னார். உண்மை அதுதான். அந்த இறைவனுடைய மேக்னெட்டிக் பவர் வந்து நம்மளையும் இருக்கிறது. அது ஜீவசக்தி. நாம் எப்படி ஒரு மனிதன் உயிர் பெறும் பொழுது அந்த ஜீவசக்தி வளிமண்டலத்தில் இருக்கிற வான்காந்தத்திலிருந்து ஒரு சிறு பகுதி மனித உடலுக்குள் வருது. அந்த ஜீவசக்தி வெளியேறினா நம்ம பிணம், அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. அந்த ஜீவசக்தியை நாம் பயன்படுத்த வேண்டும், சரியாக. அது சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது நமக்கு அந்த ஜீவசக்தி நமக்கு உதவி செய்யும். அதைத்தான் வேதாத்திரி மகரிஷி சொன்னார் இது வரைக்கும். அதுக்கு தான் அவர் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, அப்புறம் யோகாசனம் இதெல்லாம் செய்யுங்க. நிறைய இன்னும் பல்வேறு இது இருக்குது. ஆலியாரில் இன்ன வரைக்கும் நிறைய பயிற்சிகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது இருந்தும் போய் சேர்ந்து தானே போகல. அப்போ அதுக்கடுத்து பார்த்தாரு, வள்ளல் பெருமான வந்து அவர் ஒரு இறை தூதரை அனுப்பி வச்சார். இந்த இத்தனை இவ்வளவெல்லாம் ஒன்றுமே வேண்டாயா, கடைசியில் ஒன்று மட்டும் மனசுக்குள்ள வச்சுன்னு சொன்னார். என்னென்னா, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நீ எதை வேணாலும் உனக்கு 1.25 கறி 1350 ரூபாய் படிக்க முடியல விட்டு, யோகாசனமே பண்ண முடியல விட்டு, எல்லாம் விட்டு ஒரே ஒரு வரியை மனசுக்குள் நினச்சி வை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நினச்சி பாருங்க, எந்த ஒரு தவறு மனிதன் செய்யும் பொழுதும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வு நினைச்சான்னா அவன் போய் அடுத்து விட்டு திருடுவானா, அடுத்தவனை கொலை பண்ணுவானா, இல்லை வேற எந்த தவறு செய்வானா? அந்த உயிரை மட்டும் நினைக்கணும், மனசால நினைக்கணும். சும்மா வாயத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்றுவான்னு சொல்லி போட்டு போகக்கூடாது. மனதால் அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஜெபித்து கொண்டு இருந்தால் எல்லா இடங்களிலும், எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும் அதை நினைச்சிட்டு இருக்கோம், எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள். யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, எந்த தவறும் நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரே ஒரு வார்த்தை, எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள். அந்த வார்த்தையை சொல்லிய நம்முடைய வள்ளல் பெருமான் அந்த அவதாரத்தை கொண்டாடுகிற அவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தணும். சரி, அது எப்படி பயன்படுத்துவது என்று சொன்னால், இப்போ நமக்கு வந்து நம்மளாம் வயசாயிட்டோம், பெரிய ஆகிட்டோம், நம்ம வந்து நிறைய தொழில்கள் இருக்கும், தொழில் சார்பாக நிறைய போவோம் வருவோம். ஆனால் இதை எங்கே போய் அந்த கருத்தை திணித்தால் அது பயன்படும் என்று சொன்னால், இளைஞர்களுக்கு அது போய் சேர வேண்டும், சின்னஞ்சிறுவர்களுக்கு அது போய் சேர வேண்டும். அப்போத்தான் வந்து வருங்கால சமுதாயத்தில் தவறுகள் நடக்காமல் இருக்கும். அது எப்படி போய் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்தில் இருக்கிற பையனை கூப்பிட்டு சொன்னோம்னா, பொதுவாக ஒரு இடத்துல ஒரு பையன் இருக்கிறேன், அப்போ நீ எப்படி செய்ய பண்ணி சொல்லி பாருங்க, பெருசு போ அப்படின்னு சொல்லுவேன். கேட்க மாட்டாங்க. அடுத்தவங்க சொன்னால் என் பையனுக்கு நீ யார் பற்றி சொல்லணும், சண்டைக்கு வருவாங்க. அப்போ எங்கே அதை பயன்படுத்துவது? நம்முடைய வீட்டில் பயன்படுத்தணும். நாம் எப்படி தாத்தாக்கள் இருக்கிறோம், நம்முடைய பேரப்பிள்ளைகள் இருப்பாங்க. ஏன்னா மகனும் கூட கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு பேரப்பிள்ளை சின்ன குழந்தையும் அப்பா அம்மா பேச்ச கேட்காத பிள்ளைகளும் கூட தாத்தா பாட்டி சொன்னால் கேட்கும். அது நிசப்தமான உண்மை. உங்கள் வீட்லேயும் நீ செக் பண்ணி பாருங்க. அப்போது தன்னுடைய பேரன் பேத்தி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை மெல்ல 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 ஒரே நாளில் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அதை வந்து எடுத்து சொல்லணும். ஒவ்வொரு குடும்பமும் அதை திருத்தணும். இப்படி ஒவ்வொரு குடும்பமும் தன் குழந்தைகளை திருத்த வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயம் வருங்காலத்தில் திருந்திவிடும். இல்லை என்றால் இது படு மோசமான நிலையில் போயிட்டு இருக்கிற சமுதாயம். அப்போ நம்முடைய கடமை என்னென்னா, நம்முடைய பேர குழந்தைகளுக்கு அதை சொல்லணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் ரிட்டையர் ஆகும்போது நான் 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேங்க. அப்போ வந்து கடைசி நாள் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு.
சரி, அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிச்சுட்டு அடுத்த கொஞ்ச நாள் கழித்து அந்த பசங்க வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது வாங்க சார், எல்லாத்தையும் உட்கார வச்சு சொன்னான். ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்க சார் அப்படின்னாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு முன்னாடி வந்து அது கேக்கு கொண்டாந்து வச்சு ஒரு நீங்கள் தீ பருத்துங்க அப்படின்னா அதுக்கு அப்படின்னு அந்த பருத்தி வச்சு அது டபால்னு வெடிச்சு உடனே 10 மெழுகுவர்த்தி எரிஞ்சுது. இப்படியெல்லாம் ஒன்று இருக்குது, எனக்கு தெரியாது உண்மையிலேயே. இது என்னடா அப்படின்னு பார்த்தா, இது எல்லாம் நீங்கள் வாயில் ஊதி அவிச்சு கேக்கு வெட்டணும் அப்படின்னா நான் என்ன பண்ணால் அதில் பூரா ஒவ்வொன்றா எடுத்து டேபிள் மேலே பருத்தி வச்சுட்டு எதுவும் அணையக்கூடாது, இது எரிஞ்சு தீர விட்டு யாரும் அணைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அந்த கேக்கில் வெட்ட மாட்டேன், நீயே சாப்பிடுன்னு சொல்லிவிட்டேன். ஒரு பையன் எந்திரிச்சு கேட்ட டவுட்டு, என்னடா டவுட்டு, இங்கிலீஷில் ஏதாவது டவுட் இருக்கா? நான் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு இருந்தேன், அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் டவுட்டா எப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்று போட்டு அறுக்காதீங்க சார், அது இத்தனை நாள் அறுத்ததே போதும், நான் எக்ஸாமெல்லாம் எழுதிடுவேன். வேறு டவுட்டுண்ணா, என்ன டவுட்டுன்னு, உலகமே கேக்கு வெட்டும்போது அந்த மெழுகுவர்த்தி ஊதி அவிக்கிறாங்க, நீங்கள் மட்டும் அது எரிட்டுன்னு வந்து பற்றி வச்சிங்களா, அது என்ன அப்படின்னா. அங்கே ஒரு 30 மாணவர்கள் இருந்தாங்க 10th. அப்போ தான் சொன்னேன், இந்த ஜோதி என்பது புனிதமானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அனைத்தும் ஒன்று நீர், அதை அழுக்கு பண்ண முடியும், நம்ம அழுக்கு பண்ணிட்டோம். நிலத்தையும் அழுக்கு பண்ணிட்டோம், பூமி மேலே இருக்கிற காற்றையும் அழுக்கு பண்ணிட்டோம். ஆனால் தீ ஒன்று, நெருப்பு ஒன்று மட்டும் அழுக்கு பண்ண முடியாது. அந்த தீக்குள்ள அழுக்கானதை போட்டால் சுத்தமாகும் அல்லது பசுமாயிரும், ரெண்டே வேலை அழுக்காக. எந்த தீயாவது அழுக்காகுங்களா? இதையெல்லாம் உணர்ந்துதான் வள்ளல் பெருமான் அந்த ஜோதியை இறைவனாக நமக்கு காட்டியுள்ளார். இதை அவன்கிட்ட சொன்னேன். அப்படிப்பட்ட அற்புதமான ஜோதி நார வாயில் ஊழக்கூடாதப்பா அப்படின்னு சொன்னேன். அவனுக்கெல்லாம் முழிச்சு பார்த்தானுங்க. 30 பேர் இருக்கிறதுல ஒரு 10 பேர் சும்மா ஏதோ பள்ளிக்கூடம் வந்துட்டு போவான்னு வர்றவன், அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. எதை பார்த்தா அப்பா அம்மா தாட்டுறாங்கன்னு வர்றவன். 20 பேர் அதை கவனித்து பார்த்தான். ஆமாம், அது கரெக்ட் தான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து சொன்னேன், இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்டில் பிறந்த நாள் கொண்டாடுனா தீபத்தை ஏற்றோணுமே தவிர தீபத்தை அணைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் பார்த்தாங்க, கேட்டாங்க, ஆமாங்க சார் கரெக்டு தான், இப்படி செய்யலாம் போல் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா, ஒரு 20 பேருக்கு அது ரீச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 20 குடும்பத்துக்கு ரீச் ஆகும் இல்லைங்களா? ஒரு இளைஞனுக்கு நாம் அந்த கருத்தை சொல்லும் பொழுது அது இளைஞனோட நின்னாரு 20 குடும்பத்துக்கு போய் சேரும், அது உணர்வான். அதே மாதிரிக்கு இது சொல்கிறது பெருசு இல்லை. நம்ம வீட்டில் எங்கள் பேத்திக்கு வந்து ஃபஸ்ட்டு பிறந்தநாள் கொண்டாடப்போ என்ன பண்ணோம் தெரியுங்களா? இந்த கேக்கு இதெல்லாம் ஒன்றும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் போட்டு எதுவும் வாங்கக்கூடாது. ஒரு குத்து விளக்கு கொண்டு வந்து வச்சு அந்த குத்து விளக்கை ஏற்றி விட்டு அனைவரும் வந்து பூ அரிசி இதெல்லாம் போட்டு சொல்லி வாழ்த்திட்டு ஒவ்வொருத்தராக இண்டிவிஜுவலாக வாழ்த்திட்டு போங்க, இதுதான் தவிர இந்த கேக் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் கொண்டாடணும். பையன்கிட்டையும் சொல்லிட்டு இப்படி தான் நீ கொண்டாடணும் அப்படின்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து பையன் வந்து ஜப்பானில் இருக்கிற, ஜப்பானில் வந்து 2வது பிறந்தநாள் கொண்டாடினாங்க. அங்கேயும் போய் அந்த வேலையை செய்யலை. இதே நான் சொன்ன மாதிரியே அங்கேயும் ஒரு குத்து விளக்கு பருத்தி வச்சு பழங்களை கொண்டு வந்து வச்சு தான் கொண்டாடினாங்களே தவிர இது வரைக்கும் இந்த கேக்கு வெட்டுறது வாயில் ஊதுறது இந்த விஷயத்தை கட் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி வந்து ஒவ்வொரு பேரண்ட்டும் தன்னுடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும். நம்ம குடும்பத்தில் நல்வழிப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா சமுதாயத்தில் எல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி யாரும் மனநிலை இல்லை. இப்படி செய்யும் பொழுது தான் நம்ம வள்ளலாருக்கு செய்யக்கூடிய, வள்ளலார் அதை தான் எதிர்பார்க்குறாரு. அவர் மட்டுமே எதுவும் செய்ய முடியாது. நான் ஒரு ஜோதியை ஏற்றி வைத்து செல்வேன், நீங்கள் இதை நான் எப்படி வழிபட்டனோ அதே மாதிரி வழிபட வேண்டும் என்று தான் சொல்லிட்டு போனார். அதை நாம் பயன்படுத்தும். அதுதான் நாம் இந்த சங்கத்தில் இருக்கிற பொறுப்பு. ஒரு சங்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் சொன்ன அந்த கருத்துக்களை நம்ம வீட்டில் முதல்ல அப்ளை பண்ணணும். அதுதான் நீ சமுதாயத்தில் போய் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி சமுதாயம் அப்படி போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து சினிமா, டிவி, செல்ஃபோன் இப்படி போயிட்டுருக்கு. யாரும் வந்து இதை கேட்டுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் அதை அப்ளை பண்ணி பாருங்கள், அதுக்கு ஒரு உபயோகம் இருக்கும், பிரயோசனம் இருக்கும். அதுதான் நாம் இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை. இதுதான் நம்ம இருக்கிற அர்த்தம். மற்ற சங்கங்கள் பாட்ட நிறைய கூட்டம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 20 பேர் 7 பேர், கடைசியில் 60 பேர் தான் வந்து சேருவாங்க. இந்த 60 பேர் வர்றதுங்கிறது முக்கியமல்ல, 60 பேர் மனதில் வள்ளலாருடைய கருத்து பதிவுதான் முக்கியம். வெறும் கூட்டத்தை கூட்டி கரூர் கூட்டம் மாதிரியெல்லாம் கூட்டி எல்லாம் நடக்கிறதெல்லாம் எல்லாம் கூட்டம் அல்ல. 50 பேர் வந்தாலும் சரி, அது வள்ளலாருடைய கருத்துக்களை அந்த 50 பேர் ஏற்றுக்கிட்டா போதும். 50 குடும்பங்கள் அது மாறும். அப்படித்தான் இதை நோக்க வேண்டும். அப்படிப்பட்ட வள்ளலாரின் கருத்துக்களை நாம் சிந்தையிலே எடுத்து நம்முடைய குடும்பங்களில் அதை பயன்படுத்தி நம்முடைய இளஞ்சிறார்களை நல்வழிப்படுத்துவோம் என்ற ஒரு கருத்தை இந்த கூட்டத்திலே ஏற்றுக்கொண்டு இங்கு வாய்ப்பு அளித்த எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.